குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் பார்க்கலாம். அப்புறம் கேல்வானிக் செல்னால் என்ன, கேல்வானிக் செல்லில் நொட்டேஷன்னா என்ன, இஎம்எஃப் ஆஃப் த செல்னால் என்ன, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹெட்டிங் என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் செல். இதில் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரெண்டாக தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுக்கோ. எலக்ட்ரோ அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஓகேங்களா. கெமிக்கல்னால் கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. That is called electrochemical cell. That is called electrochemical cell. ஓகேங்களா. அப்போ electrochemical cellனா என்னன்னு தெரியுதா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. தட் இஸ் கால்டு நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதில் to separate the electrodes which are the contact with an electrolyte அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பீக்கரில் நம்ம எப்பயுமே ஆக்சுவலாக என்ன எடுப்போம், ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்தாச்சு. அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் நம்ம ரெண்டு எலக்ட்ரோடு வைப்போம். ஒரு எலக்ட்ரோடு, இது அனதர் எலக்ட்ரோடு. ஓகேங்களா. அதான் டூ செப்பரேட் த எலக்ட்ரோடு விச் ஆர் கான்டாக்ட் வித் எலக்ட்ரோலைட்டிக். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரோடு யாரோட கான்டாக்ட் இருக்குது, எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் கான்டாக்டாக இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து நமக்கு கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறலாம். அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாறலாம். ஓகேங்களா, கரண்ட்டாக பாஸ் பண்ணோம்னா. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் நேம்டு 2 types ஃபாலோயிங் கிளாஸிஃபைட் இன்டு 2 typesங்கிறாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து 2 typesனு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கால்வானிக் செல் ஆர் வோல்டாயிக் செல். கால்வானிக் செல்லோட இன்னொரு நேம் வந்து நமக்கு என்ன சொல்லலாம், வோல்டாயிக் செல்னு சொல்லலாம். ஸோ இந்த கால்வானிக் செல்லுக்கு வந்து மெயினாக நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பேட்ரி. என்னது, பேட்ரி நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம்ப்பா. ஓகேங்களா, பேட்ரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி. இந்த கால்வானிக் செல்லில் மெயினாக என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு electrical energy. Okay, chemical energy is converted into electrical energy galvanic cell illa. So அப்போ chemical energy is converted into electrical energy வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு என்ன நடக்கும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்து அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் கால்வானிக் செல்லு. இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான் நடக்கும். என்ன ப்ராசஸ், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்போ கால்வானிக் செல் வந்து என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் தானாகவே நடக்கிறது. ஓகே, அது தானாகவே நமக்கு நடக்கும். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேட்ரி. இப்போ பேட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேட்ரி வந்து நம்ம இப்போ மொபைல் ஃபோன், டிவி, டார்ச் லைட், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனே பாருங்களேன். அந்த மொபைல் ஃபோனில் வந்து நமக்கு என்ன இருக்கும், கெமிக்கல் எனர்ஜி. அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து ரியாக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போடுறோம் பார்த்தீங்களா, சார்ஜ் போடுறது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஸோ அது எக்ஸாம்பிள் ஃபார் என்னது பேட்ரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ அந்த கால்வானிக் செல்லில் நம்ம வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான், தானாகவே நடக்கும். இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோனில் சார்ஜ் போட்டோம் தானாகவே தானே ஏறுது, நம்மளா பிடிச்சி ஏற்றிட்டுருக்கோம், தானாக தானே ஏறுது. அப்போ அது ஒன் ஆஃப் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஓகேங்களா, அப்போ கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் மூலமாக நடக்குது. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பேட்டரி சொல்லலாம். அப்போ கால்வானிக் செல்லு ஆர் வோல்டாயிக் செல். ஓகேங்களா, அப்போ கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் மெயினாக இங்கே என்ன சொல்லுவேன்னா நான் ஸ்பான்டேனியஸ்னால் என்ன, நம்மளாக வந்து நடத்தணும். ஓகேங்களா, அதுதான் நான் ஸ்பான்டேனியஸ்னால் தானாக நடக்கணும். நான் ஸ்பான்டேனியஸாக நம்மளாக வந்து நடத்துகிறத வந்து என்ன சொல்லுவோம்னா நான் ஸ்பான்டேனியஸ். அப்போ இங்கே இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல் என்ன எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா, எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அப்போ வந்து அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து
ஓகேங்களா. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது எலக்ட்ரிக் கரண்ட்டை எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் மூலிமா நம்மளாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ லேபில் வந்து ப்ராக்டிக்கலில் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்டில் வந்து கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ galvanic cell என்ன நடக்கும், chemical energy is converted into electrical energy, அது spontaneous process. electrolytic cell வந்து non spontaneous process, electrical energy is converted into chemical energy. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம தான் இப்போ மெயினாக வந்து எந்த டாப்பிக்கில் இன்வால்வ் ஆக போகிறோம் பார்த்தீங்கன்னா galvanic செல் ஆர் வோல்டாயிக் செல். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், galvanic செல் வந்து என்னது, ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம எடுக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்குது. ஓகேங்களா. இஸ் ஜென்ரேட் த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு. கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. காமன்லி இஸ் யூஸ்டு ஃபார் பேட்ரி எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. பேட்ரி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. ஓகே, இதில் பாருங்கள் அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் செல். எலக்ட்ரோலைட்டிக்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஃபார்ம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் இஸ் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு த கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து electrical energy is converted into chemical energy is converted into electric energy. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல ஹையர் எனர்ஜி கெமிக்கல்ஸ் இருக்குது, இங்கே லோவர் கெமிக்கல் எனர்ஜி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஆக்சிடேஷன் நடந்திருக்கும், ரிடக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது galvanic செல், இது எலக்ட்ரோலைட்டிக் செல். இது galvanic செல் டயக்ராம், இது எலக்ட்ரோலைட்டிக் செல் டயக்ராம். galvanicல பாருங்கள் கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறும்னு சொல்லியிருக்கோம். இங்கே எலக்ட்ரிக் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறும். எல்லாமே ஆப்போசிட். இது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நடக்கும், இது நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக நடக்கும்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா. இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து வோல்டேஜ் தேவையில்லை. galvanic செல்லுக்கு வந்து நமக்கு வோல்டேஜே தேவையில்லை. ஆனால் நம்ம எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு வந்து வோல்டேஜ் நமக்கு தேவை. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஆனோடுனா நெகட்டிவ், கேத்தோடுனா பாசிட்டிவ். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் வந்து ஆனோடுனா பாசிட்டிவ், கேத்தோடு அப்படின்னா நெகட்டிவ். ஓகே, இங்கே வந்து ஆனோடுனா இங்கே நெகட்டிவ், கேத்தோடுனா பாசிட்டிவ். ஓகே, இங்கே இதுக்கு ஆப்போசிட்டாக வரதா எலக்ட்ரோலைட்டிக் செல். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேப்பா, இப்போ தான் நம்ம டாப்பிக்குள்ளே என்ட்ராகிறோம். இப்போ galvanic செல்லில் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் மெயினாக என்ன எடுத்துக்கினா ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறாங்க, ஜிங்க் மெட்டல் எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறாங்க. ஜிங்க்னா Z10, ஓகே, காப்பர்னா CuSO4, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அது என்னவா கலரில் இருக்கணும், ப்ளூ கலர் ஆஃப் த சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் வந்து என்ன கலர் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். காப்பர் இஸ் டெபாசிட் ஆன் த ஜிங்க் ட்ரிப் அப்படிங்கிற. அப்போ காப்பர் போய் எங்கே வந்து டெபாசிட் ஆகுனா ஜிங்க்கில் போய் நமக்கு டெபாசிட் ஆகுது. டெபாசிட் ஆகும் ரெட் ப்ரௌன் க்ரஸ்ட்டாக கிடைக்கிது டியூ டு த ஃபாலோயிங் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஜிங்க் எடுத்துகிறோம். ஜிங்க் வந்து என்னவாக இருக்குது, சாலிடாக இருக்குது. காப்பர் சல்ஃபேட் வந்து அக்வாஸ் வாட்டரில் கரைச்சிட்டோம். அப்போ வந்து அது என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வா சொல்யூஷனாக இருக்குது. காப்பர் சல்ஃபேட்டு ரெண்டு ரியாக்ட் பண்ணி ஜிங்க் சல்ஃபேட்டு அண்டு காப்பர் கொடுக்குது. சரிங்களா. ஓகே, இது வந்து எப்போ நடக்குது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்குது. ஓகே, வாங்க பார்க்கலாம் பின்னாடி. இதில் பார்த்தீங்கன்னா the energy produced in the above reactions lost of the surrounding the heat. இதில் வந்து ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகி ஜிங்க் 2+ அயானாக கிடைக்கிது. காப்பர் 2+ அயான்ஸ் ரெடியூஸ் ஆகி காப்பராக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நான் எடுத்துக்கூடிய ஜிங்க் வந்து சாலிடாக இருக்குது. ஜிங்க் வந்து என்ன இருக்குது அந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. ஆக்சிடைஸ்னால் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா அது ஆக்சிடேஷன் தானே. அப்போ ஜிங்க் 2+ என்னவா மாறிடுச்சுன்னா நமக்கு சொல்யூஷனாக மாறிடுச்சு. ஜிங்க் வந்து சாலிடாக இருக்கிறது, ஜிங்க் வந்து சொல்யூஷனாக அக்வாஸாக மாறிடுச்சு. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணிடுச்சு. அப்போ அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதே காப்பர் 2+ வந்து
ஓகேங்களா. ஏன்னா ஜிங்குக்கிட்டேருந்து வர எலக்ட்ரான்ஸு காப்பர் வாங்குது. அப்போ காப்பர் 2+ வந்து எலக்ட்ரான்ஸை வாங்குது. அது கெயின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். இது வந்து கெயின்னா ரிடக்ஷன். அப்போ அது காப்பராக மாறுது. அப்போ அது சாலிடாக மாறுது. அப்போ லிக்யூடாக இருக்கக்கூடிய அக்வாஸாக இருக்கக்கூடிய காப்பர் 2+ வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கி காப்பர் சாலிடாக மாறுது. இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி நான் சொல்கிறேன் வாங்க. ஓகே, இதில் பாருங்கள், இந்த above 2 half reactions separately apparatus show the figure 9.5 கொடுத்துருக்காங்க. the energy produced the reactions will be the converted into electrical energy. Understand the galvanic cell considering the என்னது டேனியல் செல்லு தான் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். கால்வானிக் செல்லை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணோம்னா டேனியல் செல்லை நம்ம எடுத்துக்க போகிறோம்ப்பா. ஓகே, இனிமேல் தான் பின்னாடி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சப்ரேஸ் ஆஃப் த ஹாஃப் செல் ரியாக்ஷன் டேனியல் செல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹாஃப் செல் கொடுத்துருக்காங்க. டேனியல் செல்லை வந்து நம்ம 2 ஹாஃப் செல்லாக பிரிக்க போகிறோம். அதில் பாருங்கள், ஓகே, டேனியல் செல் தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு டேனியல் செல் தான் எடுக்க போகிறோம். கால்வானிக் செல்லோட கன்சிடரேஷன் யாரும் பார்த்தா டேனியல் செல். அதில் வந்து 2 ஹாஃப் செல் எடுக்க போகிறோம். இப்போ என்னென்னா, இப்போ இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல். ஓகேங்களா, ஞாபகம் வச்சு, இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல். அப்போ இங்கே வந்து நான் சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரோட் வைக்கிறேன், இங்கே ஒரு எலக்ட்ரோட் வைக்கிறேன். அப்போ இது ஒரு ஹாஃப் செல்லு, இது அனதர் ஹாஃப் செல். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ளஸ் போட்டால் இது என்னது, இது வந்து நம்ம ப்ளஸ் இங்கே மைனஸ். ஓகே, இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும், நான் இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளாக வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கும், இங்கே அதே மாதிரி எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். அப்போ இந்த இடத்துல வந்து 2 ஹாஃப்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். அப்போ இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃப், அப்போ 2 ஹாஃப். அப்போ நம்ம எடுத்துக்கூடிய பீக்கரில் ஒரு எலக்ட்ரோலைட் வைக்கிறோம். அந்த எலக்ட்ரோலைட் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோலைட் ஆக்கணும். அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரோலைட்டு எடுத்துக்கோ, ஒரு பீக்கரில் எலக்ட்ரோலைட் இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட்டில் இன்னொரு எலக்ட்ரோட் வைக்க போகிறோம். அது நெகட்டிவாக இருக்குது. இந்த ரெண்டுமே என்னது கண்டக்டடு வித்து சால்ட் பிரிட்ஜ். ரெண்டுமே என்ன பண்ணும், சால்ட் பிரிட்ஜை வந்து என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா, அப்போ இது ஒரு ஹாஃப் செல்லு, இது ஒரு ஹாஃப் செல், அதான் 2 ஹாஃப் செல். இப்போ அதில் பாருங்கள், ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் அப்படிங்கிறாங்க. மெட்டாலிக் ஜிங்க் ஸ்ட்ரிப்பு டிப்டு இன்ட்டு அக்வா சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் பீக்கர் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த தியரியெலாம் பார்த்துட்டே வாங்க, அப்படியே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த இடத்துல ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். அந்த பீக்கரில் இங்கே எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்துட்டேன். அதில் ஒரு எலக்ட்ரோட் வைக்கிறேன். அந்த எலக்ட்ரோட் வந்து நான் என்னவாக எடுத்துக்கிறேன்னு நெகட்டிவாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது என்ன எலக்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் எலக்ட்ரோன். நான் எடுத்துக்கூடிய எலக்ட்ரோட் வந்து ஜிங்க் எலக்ட்ரோட். சரியா, எலக்ட்ரோட் வந்து ஜிங்க் எலக்ட்ரோட். இதுக்குள்ளே நான் எலக்ட்ரோலைட்டு வந்து என்ன பண்ணுறேன், எலக்ட்ரோலைட் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு பீக்கர் எடுத்துக்கிறேன். இன்னொரு பீக்கரில் அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரோட் வைக்கிறேன். அது ப்ளஸ்ஸு. அங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இது காப்பர், இது காப்பர் எலக்ட்ரோடு. அது என்ன எலக்ட்ரோடு, காப்பர் எலக்ட்ரோடு. இது ப்ளஸ்னால் கேத்தோடு, மைனஸ்னால் ஆனோடு. சரிங்களா, இப்போ இது ஒரு ஹாஃப் செல்லு, இது ஒரு ஹாஃப் செல். அப்போ 2 ஹாஃப் செல் இருக்குது, 2 ஹாஃப் செல் இருக்குது. இது ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், இது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்தாச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு பீக்கரையும் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன், நான் சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன். என்னது, சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ எதுக்காக சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அயான்ஸ் வந்து மூவிங் த்ரோ ஏ சால்ட் பிரிட்ஜ், அயானிங் மூவிங் த்ரோ ஏ சால்ட் பிரிட்ஜ். அப்படி அயான்ஸ் மூவ் ஆகி நம்ம சால்ட் பிரிட்ஜெலாம் மூவ் ஆகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மைனஸில் வந்து நான் என்னன்ற ஒரு கரண்ட், இங்கே ப்ளஸ்லேயே ஒரு இது பண்ணி இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் வைக்கிறேன். ஓகே, வோல்ட் மீட்டர் வைக்கிறேன். இந்த வோல்ட் மீட்டரோ இல்லை டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் வைக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது சால்ட் பிரிட்ஜ். இது என்னது, சால்ட்டு பிரிட்ஜ். எஸ்பின்னா சால்ட் பிரிட்ஜ், ஞாபகம், சால்ட்டு பிரிட்ஜு. ஸோ இந்த சால்ட் பிரிட்ஜ் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே KCl அண்டு Na2SO4ங்கிற சோடியம் சல்ஃபேட்டுங்கிறது நமக்கு, அப்புறம் அக்கார் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அக்கார் ஜெல்லில் இதில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்குள்ளே கோட்டிங் மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும், ஜெல்லு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே. ஓகே, என்னென்ன இருக்குன்னா KCl, சோடியம் சல்ஃபேட்டு, அக்கருங்கிற ஜெல்லுங்கிறது அது ஒரு எலக்ட்ரோலைட் மாதிரி, இன்னட் எலக்ட்ரோலைட் மாதிரி. இதில் இன்னட் எலக்ட்ரோலைட். அது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த இன்னட் எலக்ட்ரோலைட் டூ நாட் ரியாக்ட் வித் அயான்ஸ். ஓகேங்களா, ஆனால் அது வழியாக நமக்கு என்னாகும், அயான்ஸ் நமக்கு இந்த இது வழியாக சால்ட் பிரிட்ஜில் போகும்.
அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் மைனஸ் இருக்கனால ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்லு, இது வந்து ரிடக்ஷன் ஹாஃப் செல், இது வந்து என்னது ரிடக்ஷன் ஹாஃப் செல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் என்ன கொடுத்தாங்கன்னா ஜிங்க் வந்து ஜிங்க் ட்ரிப் இன்டூ த அக்வா சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். அப்போ வந்து இது நான் ஜிங்க் எலக்ட்ரோட வந்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் டிப் பண்ணி வச்சுக்கிறேன். காப்பர் எலக்ட்ரோட வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ள டிப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல், அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு இது. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயின் த ஹாஃப் செல். ஜாயின் பண்ணுறோம் எப்படி? சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அப்போ ஜிங்க் அண்ட் காப்பர் ஸ்ட்ரிப்பு கனெக்டட் யூஸிங் த்ரோ த ஸ்விட்ச் கே த லோட் ஆஃப் த வோல்ட் மீட்டர். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு பீக்கர் இங்கே ஒரு பீக்கர் இருக்குன்னா ரெண்டுமே என்ன பண்ணுவோம், நம்ம சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரோடு இங்கே ஒரு எலக்ட்ரோடு இருக்குன்னு சொன்னேன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியது வோல்ட் மீட்டர், இது வோல்ட் மீட்டர். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்விட்ச் கே வோல்ட் மீட்டர். The electrolyte solution present the cathodic and anodic compartment connected with using inverted U tube. அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிறது வந்து என்ன டியூப்னா U tube. agar-agar gel mixed with an inert electrolyte KCl and sodium sulfate. இந்த salt bridge வழி electrolyte எடுத்துக்கணும்னு சொன்னால அந்த inert electrolyte யார், KCl and sodium sulfate. The inert electrode do not react with the other ions present in the half cell and not either oxidation the reduction of the electrode. அது ஆக்சிடேஷன் ஆகாது, ரிடக்ஷன் ஆகும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்டு. ஆனால் சால்ட் bridge cannot get the poured out and ions can move into the out of the half cell. ions வந்து மூவிங் நடக்கும் அந்த இன்னட்டு நம்ம எடுத்துக்கூடிய சால்ட் பிரிட்ஜ் மூலியமாக. ஓகேங்களா? அது ஸ்விட்ச் கே க்ளோஸ் த சர்க்கியூட். ஸ்விட்ச் இந்த இடத்துல ஸ்விட்ச் இருக்கும், அது கே வந்து க்ளோஸ் த சர்க்கியூட்டாக இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோயிங் த்ரூ த ஜிங்க் ட்ரிப். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, இப்போ இங்கே ஜிங்க் சல்ஃபேட் சொல்லிட்டு இருக்குன்னா இங்கே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துனா இது ஜிங்க் எலக்ட்ரோடு, இது காப்பர் எலக்ட்ரோடு. இப்போ எலக்ட்ரான்ஸ்லாம் மூவிங் எங்கே போனால் ஜிங்க்கு ட்ரிப் வழியாகவே மூவ் ஆகும். அதே மாதிரி காப்பர் வந்து காப்பர் எலக்ட்ரோட இது வழியாக மூவ் ஆகும். ஃபாலோயிங் டு த ரியாக்ஷன் டேக்கிங்ஸ் பிளேஸ் த ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோடு. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ தான் நமக்கு இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். ஓகேப்பா, இப்போ ரெண்டு பீக்கர் எழுத்துட்டோமா, இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல். ஓகே, ரெண்டு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல்லு, இது ஒரு ஹாஃப் செல், அப்போ 2 ஹாஃப் செல். இங்கே நல்லா பார்த்துக்கோ, இது ஜிங்க்கு எலக்ட்ரோடு, ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். சரிங்களா? இது காப்பர் எலக்ட்ரோடு, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்தாச்சு. இப்போ இது ஜிங்க் எலக்ட்ரோடையும் காப்பர் எலக்ட்ரோடையும் ஓகே இங்கே பாருங்கள் எதில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, நமக்கு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவிங் இது வழியாக தான் போகும், எலக்ட்ரான்ஸ் மூவிங் இப்படி தான் போகும். சரியா? அடுத்தது பாருங்கள், இது சால்ட் பிரிட்ஜ், இது சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ் நமக்கு என்ன சொன்னோம், கேசிஎல் அண்டு சோடியம் சல்ஃபேட்டு அண்டு அகார் ஜெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மெத்தடில் வந்து இங்கே என்ன பண்ணால் கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டை வந்து எங்கே பாஸ் பண்ணுறோம், இப்போ வந்து ஜிங்க் இருக்குது பார்த்தியா, ஜிங்க் ராடு வழியாக எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஜிங்க் ராடு வழியாக மூவ் ஆகுது. அப்படியே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஜிங்க் ராடு வழியாக மூவ் ஆகிட்டே அப்படியே போகுது. மூவ் ஆகி எங்கே போகுது, ஜிங்கில் இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகி எங்கே போகுது, காப்பருக்கு போகுது. ஓகே, ஜிங்கில் இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த எலக்ட்ரோடு வழியாக மூவ் ஆகி காப்பருக்கு நமக்கு போகுது. ஓகேங்களா? அப்போ ஜிங்க்லேருந்து எலக்ட்ரான்ஸ் போக போக ஜிங்க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுறப்ப ஜிங்க் 2+ தான் மாறும். ஓகேங்களா? ஏன்னா ஜிங்க்கு வந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நேராக எங்கே போகுது, காப்பருக்கு போகுது. அப்போ எலக்ட்ரான் செல்லாம் போக போக ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ மாறும். அப்போ ஜிங்க் வந்து சாலிடாக இருக்கிறது அது அக்வாஸாக மாறிடும். ஜிங்க் 2+ மாறி 2 எலக்ட்ரான்ஸாக லாஸ் பண்ணிடும். அப்போ இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது என்னது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போ அந்த ஜிங்க்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் யார் வாங்கிக்கிற, காப்பர். இங்கே காப்பர் தான் இருக்குது, காப்பரு எலக்ட்ரோடு. அந்த காப்பர் எலக்ட்ரோடு அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கும். அப்போ காப்பர் 2+ வந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வாங்கி அது என்ன மாறும், காப்பராக மாறும். அப்போ இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான்ஸ் வரனால காப்பர் வந்து அக்வாஸாக மாறிடும். ஓகே, அது 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி அது காப்பர் வந்து சாலிடாக மாறுது. ஸோ அதை இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல ஜிங்க் எல்லாமே ஜிங்க் 2+ மாறுது. சரிங்களா? அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்க, காப்பர் எல்லாமே காப்பர் 2+ மாறுது. பாருங்கள், காப்பர் 2+ மாறும். அப்போ அந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஜிங்க் வந்து ஜிங்க் 2+, இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன்.
ஓகேங்களா. மறுபடியும் ஜிங்க்ஸ் வந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே காப்பர் கொடுக்கும். காப்பர் கொடுக்க அந்த காப்பரோட எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரோடு அப்படியே என்னவா மாறும்னா அந்த ஜிங்க்கு வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே காப்பரில் டெபாசிட் ஆகிடும். காப்பர் எலக்ட்ரோடில் டெபாசிட் ஆகும். ஓகேங்களா. காப்பர் எலக்ட்ரோட் டெபாசிட்டாக மாறி அப்போ தான் அந்த காப்பர் வந்து அந்த காப்பர் எல்லாமே என்னது டெபாசிட்டாக மாறி ரெட் ப்ரௌன் க்ரஸ்ட்டாக மாறுது. பாருங்கள், இதுதான் ரெட் ப்ரௌன் க்ரஸ்ட்டாக மாறுது. ஓகேங்களா. ஏன்னா ஜிங்க்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே காப்பர் எலக்ட்ரோட டெபாசிட் ஆகிடும். எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், ஜிங்க்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், இது வாங்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. வாங்கிட்டே இருக்கிறப்ப அந்த எலக்ட்ரோடு வந்து என்ன ஆகும்னா அது ரெட்டு ப்ரௌனு க்ரஸ்ட்டாக மாறும். சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே. அதை நடந்து முடிஞ்ச உடனே அப்போ வந்து ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஜிங்கிலேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். காப்பர் போக காப்பர் எல்லாம் வாங்கி காப்பராக மாறிடும். ஓகே. இதுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா அங்கே ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, நமக்கு ரிடக்ஷன் நமக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ ஏன்னா காப்பர் வந்து டெபாசிட் ஆகிடுது. காப்பர் எலக்ட்ரோடில் வந்து காப்பர் எலக்ட்ரோடில் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆகி அந்த ரெட் ப்ரௌன் க்ரஸ்ட்டாக நமக்கு மாறுன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ KCl, இப்போ Na2SO4 எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா. இது வந்து இப்போ என்ன ஆகும், இதில் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. இது வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இப்போ ஜிங்க் சல்ஃபேட் எப்படி பிரிக்கலாம், Zn2+ ஆகவும் SO4- ஆகவும் பிரிக்கலாம், SO4 2- பிரிக்கலாம். அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட்டை எப்படி பிரிக்கலாம், காப்பர் 2+ ஆகவும் SO4 2- ஆகவும் பிரிக்கலாம். ஓகேங்களா. காப்பர் சல்ஃபேட்டை அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்பான்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக ஜிங்க்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே காப்பருக்கு போய் காப்பர் எலக்ட்ரோட எல்லாமே அந்த ரெட் ப்ரௌன் க்ரஸ்ட்டாகவே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆகும்னா இந்த ஜிங்க்கு எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிடும், அந்த சொல்யூஷன் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறிடும். ஓகேங்களா. அது வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறிடும். அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இந்த எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா காப்பரோட எலக்ட்ரோடு வந்து நல்லா திக்காக மாறும். ஏன்னா இது எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுனால இது வந்து தின்னாக மாறிடும், இது திக்காக மாறிடும். ஓகே. அப்புறம் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம இப்போ சால்ட் பிரிட்ஜில் யூஸ் பண்ண போகிறோம். சால்ட் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா Zn2+ SO4 2- அயான்ஸ் இங்கே இருக்குது ஜிங்க் எலக்ட்ரோடில். ஓகே. இப்போ என்ன ஆகுனா இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய சார்ஜை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இதில் வந்து சார்ஜஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணுன்னா, சார்ஜஸ் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணணுமே. அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன போகும், இங்கே வந்து Zn2+ அயான்ஸ் வந்து > SO4 2- அயான். ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து Zn2+ தான் அதிகமாக இருக்கும் SO4 கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ இங்கேருந்து நமக்கு SO4 என்ன ஆகும், இங்கேருந்து நமக்கு SO4 போகும். அதே மாதிரி காப்பர் எடுத்துக்கிட்டோன்னா காப்பர் 2+ வந்து > SO4 பேலன்ஸ் பண்ணணும் நம்ம. ஓகே. இங்கே Zn2+ வந்து > SO4 2-. அப்போ இங்கே ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து SO4- இங்கேருந்து Cu2+ என்னாகும், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்து முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் மூவ் ஆகுங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த SO4 இங்கேருந்து நமக்கு என்ன ஆகும், காப்பரும் இங்கேருந்து என்ன ஆகும் SO4 மூவ் ஆகும். சரிங்களா. ஸோ அப்போ மூவ் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. பர்டிகுலர் டைமில் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்சிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டேனியல் சொல்லோட நமக்கு ஒர்க்கு சரிங்களா. அப்போ எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோயிங் நெகட்டிவ்லி சார்ஜ் ஜிங்க் ஆனோடன்னு சொல்லுவோம். பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்தால் காப்பர் கேத்தோடு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அடுத்தது வந்து என்ன சொல்லணும்னா இப்போ ஜிங்க் 2+ அயான்ஸ் வந்து காப்பர் 2+ அயான்ஸை கன்வெர்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, அப்போ இந்த ரியாக்டர் நம்ம எடுத்து ரியாக்டரும் சரி ப்ராடக்ட்டும் சரி எலக்ட்ரோடு வந்து இன்னட் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஆனோடிக் ஆக்சிடேஷன் நான் சொல்லிட்டேன். என்னென்னா இந்த எலக்ட்ரோடு ஆக்சிடேஷன் அக்கர்ஸ் கால்டு ஆனோடு. எலக்ட்ரோடு வந்து அட் விச் த ஆக்சிடேஷன் அக்கர்ஸ் இஸ் கால்டு ஆனோடு. ஓகேங்களா. டேனியல் செல் ஆக்சிடேஷன் டெக்ஸ் பிளேஸ் எலக்ட்ரோடு ஜிங்க் 2+ஆக மாறுது. இது வந்து ஜிங்க் வந்து என்னவாக இருக்குது, ஜிங்க் வந்து சாலிட் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணி அது அக்வாஸாக மாறுது, அது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதே கேத்தோடிக் ரியாக்ஷன்னா அது வந்து எலக்ட்ரானிக் ஃப்ளோயிங் த்ரூ த ஜிங்க் டு காப்பர். அப்போ காப்பர் 2+ அயான் சொல்யூஷன் அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ என்ன ஆகுது, வி கெட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ காப்பர் 2+ எலக்ட்ரான்ஸ் வாங்கி காப்பராக மாறுது, அது கேத்தோடிக். சால்ட் பிரிட்ஜ் ஒர்க்கு பாருங்கள். இந்த எலக்ட்ரோலைட் ப்ரெசென்ட் 2 ஹாஃப் செல் கனெக்டட் வித் சால்ட் பிரிட்ஜ். 2 ஹாஃப் செல்லையும் கனெக்ட் பண்ணது யார் அப்படின்னா அந்த சால்ட் பிரிட்ஜ் சொன்னால அதுதான். அப்போ வந்து ஆனோடிக் ஆக்சிடேஷன் ஜிங்க் எலக்ட்ரோடும் இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ZN2+ அயான் சொல்யூஷன். அப்போ வந்து அந்த நம்ம ஜிங்கில் வந்து ZN2+ அயான கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஜிங்க் 2+ அயான் கம்பேர்ட் டு த SO4 and the solutions are anodic compartment because positive charged. Similarly the solution cathodic compartment negatively charged. ஓகேங்களா. அப்போ அதுக்கப்புறம் இந்த ரெடியூஸ் த காப்பர் கேத்தோடிக் சொல்யூஷன் கண்டெய்னிங் மோர் நம்பர் ஆஃப் SO4 அயான்ஸ் கம்பேர் டு காப்பர் 2+. நான் சொன்னேன்ல ZN2+யும் SO4 2-யும் இங்கே காப்பர் 2+யும் காப்பர் இப்போ பிரிக்கிறப்ப இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது ரெண்டும் நமக்கு ரியாக்ட் பண்ண சொன்னோம்னா ஸோ அதையும் கொண்டிருக்காங்க. அடுத்த மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கம்பார்ட்மெண்ட். அப்போ ரெண்டுமே இது பேலன்ஸ் பண்ணாங்க எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கம்பார்ட்மெண்ட். அப்போ வந்து ரியாக்டர் நடக்காது. அப்போ ஆனியான் வந்து KCl எடுத்தோம்னா Cl- ஆகும் மூவிங் த்ரூ த சால்ட் பிரிட்ஜ் இன்டு த ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட். K+ அயான்ஸ் வந்து மூவிங் த்ரூ கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட். KCl எடுத்தோம்னா K+ வந்து கேத்தோட சைடு போவோம், Cl- வந்து ஆனோட சைடு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்க்கியூட். எலக்ட்ரான் ஃப்ளோயிங் த்ரூ த நெகட்டிவ் சார்ஜ் ஜிங்க் ஆனோடு, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து காப்பர். இந்த எக்ஸ்டர்னல் வந்து ஒயர் மூலியமாக இருக்குது. ஆனையானைக்கு மூவ் டுவர்ட்ஸ் த ஆனையோடு, கேத்தோடு மூவர்ஸ் டுவர்ட்ஸ் த கேத்தோடு. இந்த கம்ப்ளீட் சர்க்கியூட். அடுத்து வந்து கம்பஷன் ஆஃப் எலக்ட்ரோட். டேனியல் செல் வந்து ஜிங்க் எலக்ட்ரோட் ஜென்ரலி டிக்ரீஸஸ். ஜிங்க் எலக்ட்ரோடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஜிங்கில் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே காப்பருக்கு போயிட்டுருக்கும். அப்போ காப்பர் எலக்ட்ரோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபங்க்ஷன் அன்டில் த மெட்டாலிக் ஜிங்க் எலக்ட்ரோடு கன்வெர்ட் ஜிங்க் 2+ காப்பர் எலக்ட்ரோட் அயன்ஸ் வந்து மெட்டாலிக் அப்புறம் மாறுது சொல்லியாச்சு. அன்லைக் டேனியல் செல் சர்டன் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் கன்வெர்ட் சவர் எலக்ட்ரோடு. அந்த இன்னட் எலக்ட்ரோடு இன்னட் எலக்ட்ரோடு நம்ம என்ன யூஸ் பண்ணால் கிராஃபைட், பிளாட்டினம் இதெல்லாம் இதெல்லாமே கான்டாக்ட் வித் கரண்ட் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேல்வானிக் செல்லோட நோட்டேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதேமாதிரி வந்து காப்பர் 2+ வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கி அது காப்பராகவும் மாறும். இது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இதில் வந்து ஓவரால் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும், ஜிங்க்கு ப்ளஸ் காப்பர் 2+ 2 கிவ்ஸு காப்பரு ஜிங்க் 2+ கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்கள். கால்வானிக் ரெப்ரசன்ட் செல் டயக்ராம் டேனியல் ஜிங்க் 2+ஆகவும் காப்பர் 2+ஆகவும் இருப்பாங்க. இந்த சென்ட்ரல் டபுள் லைன் போடுறத நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது சிங்கிள் அதாவது நோட்டேஷன் நம்ம சொல்லுவோம். இதில் சிங்கிள் லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஜிங்க் 2+ சிங்கிள் லைன் போட்டுக்கிறது என்னது சிங்கிள் வெர்டிக்கல் பார் நம்ம சொல்லுவோம். ஆர் ஃபேஸ் பவுண்ட்ரி டபுள் இதை போட்டுக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அது சால்ட் பிரிட்ஜ். ஓகேங்களா. இது வந்து இப்போ வந்து ZN2+ இருக்கா. இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டால் அது வந்து ஃபேஸ் பவுண்ட்ரி நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து அதே மாதிரி இப்போ ஜிங்க் 2+ம்
காப்பர் 2+ காப்பரும். அப்போ இதெல்லாம் என்னது, இந்த ஒரு லைன் மட்டும் போட்டாங்கன்னா அது ஃபேஸ் பவுண்ட்ரி. இந்த இதுக்கு இடையில 2 இது போட்டாங்கன்னா அது சால்ட் பிரிட்ஜ். 2 கனெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அது சால்ட் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் இது ஆனோடு ஹாஃப் செல் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு சால்ட் பிரிட்ஜ், கேத்தோடு ஹாஃப் செல் வந்து ரைட் சைடுன்னு சொல்கிறாங்க. ஆனோடு அண்ட் கேத்தோடு ரைட் அண்ட் லெஃப்ட் அண்டு ரைட் ரெஸ்பெக்ட்லி. இந்த EMF த செல் ரைட் சைடு ஆஃப்டர் செல் டயக்ராம் சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா. ஸோ இதில் பாருங்கள், இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு போகிறேன். இதுதான் இந்த இதுக்கும் ஒரே ஒரு லைன் போட்டால் அது வந்து ஃபேஸ் பவுண்ட்ரி, 2 போட்டால் அது சால்ட் பிரிட்ஜு. ஓகே, இது ஃபேஸ் பவுண்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. கேத்தோடு எப்போயுமே ரைட் சைடு தான் இருக்கணும், ஆனோடு எப்போயுமே லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். சரிங்களா, புரியுதா? E0ங்கிறது ஸ்டாண்டர்டு EMF த செல். E0ங்கிறது ஸ்டாண்டர்டு EMF செல். வேல்யூ எவ்வளோ? 1.1 வோல்டேஜ். இப்போ பாருங்கள், சால்ட்டு பிரிட்ஜுனா அந்த சால்ட்டு பிரிட்ஜு ரைட் சைடு வந்து எப்போயுமே கேத்தோடு ஹாஃப் செல் தான் இருக்கணும். ஆனோடு சைடு வந்து ஆனோடு ஹாஃப் செல்லாக தான் இருக்கணும். சரிங்களா, இதுதான் அந்த செல் நொட்டேஷனோடது. சிங்கிள் லைன் போட்டால் அது ஃபேஸ் பவுண்டு, டபுள் லைன் போட்டால் சால்ட்டு பிரிட்ஜ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. குரோமியம் காப்பர் 2+ ஆகும், குரோமியம் 3+, குரோமியம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துங்க ஆனோடிக் ரியாக்ஷன்ஸ் இதுதான், இது கேத்தோடிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 6 எலக்ட்ரான் இந்த 6 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம செல் நொட்டேஷன் ஓவரால் செல் நொட்டேஷன் எழுதிக்காங்க. குரோமியம் 3+, காப்பர் 2+, காப்பர். இந்த ஏன்னா 6 எலக்ட்ரான் 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதான் நம்ம ஓவரால் ரியாக்ஷன். இதான் நம்ம எழுதிக்கூடிய செல் நோட்டேஷன். இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து EMF த செல். EMF ஆஃப் த செல். EMF த செல்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸும் நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அதான் நம்ம என்ன செல்னு சொல்லுவோம், EMF ஆஃப் த செல் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த EMF த செல் வந்து நமக்கு எதை மெஷர் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரோட பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த EMF த செல்லை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மெயினாக நம்ம என்ன செல் எடுக்க போகிறோம்னா டேனியல் செல் தான். அந்த டேனியல் செல் வந்து 2 ஹாஃப் செல் வந்து கனெக்டட் வித் டேனியல் செல். இது ஸ்பான்டேனியஸாக தான் நடக்கக்கூடியது. பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க 2 ஹாஃப் செல் வந்து கனெக்டட் வந்து டேனியல் செல். இது ஸ்பான்டேனியஸ் தானே நடக்கக்கூடியது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடக்கும். இந்த ஃப்ளோயிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கும், கேத்தோடுலேருந்து ஆனோடுக்கும். புஷ் த எலக்ட்ரான்ஸ் அவே ஃப்ரம் த ஆனோடு வந்து புஷ்ஷு புல் த டுவர்ஸ் த கேத்தோடு இஸ் கால்ட் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து ஆனோடு புல்ஸ் டு த கேத்தோடு அப்படிங்கிறாங்க. ஆனோட எலக்ட்ரான்ஸ் புல் பண்ணி கேத்தோடுக்கு அனுப்புது. அதான் EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். இது செல்லோட பொட்டன்ஷியல். அதோட SI யூனிட் பார்த்திங்கன்னா நம்ம செல் பொட்டன்ஷியல் யூனிட் வோல்டேஜ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, 1 voltage difference electrical potential between the anode and cathode. அப்போ நம்ம எழுதக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 volt இருக்கணும். அந்த 1 volt வந்து ஆனோடுக்கு கேத்தோடுக்கு இருக்குன்றாங்க. அப்போ 1 joule of the energy released the coulomb charge of the between அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1 joule எடுத்துக்கிறோம். 1 joule எனர்ஜி வந்து எதுக்கு இது ஈக்குவலாக இருக்குன்னா 1 coulomb 1 voltக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வோல்டேஜுங்கிறது EMF. ஓகேங்களா, இது 1 ஜூலுங்கிறது EMF. 1 கூலும் வந்து நம்ம என்ன சொல்லலாம், மூவிங் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுல, அதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, 1 ஜூல் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு விதமாக தான் அந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வோல்டேஜும் அதே தான். ஆனால் 1 கூலும்ங்கிறது எலக்ட்ரான்ஸ் வந்து மூவிங், அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த செல் வோல்டேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் த எலக்ட்ரோலைட். ஓகேங்களா, நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட். அப்போ அந்த வோல்டேஜ் வந்து மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், நம்ம எடுத்துக்கூடிய எலக்ட்ரோட வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட், டெம்பரேச்சர்ஸ், இது எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, வோல்டேஜ் எப்பயுமே நம்ம எடுத்துக்கூடிய எலக்ட்ரோடையும் இல்லை எலக்ட்ரோலைட்டையும் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்குங்கிறாங்க. இப்போ 25 டிகிரியில் நீ இருக்கிற அப்படின்னா
நம்ம எடுத்துக்கூடிய சொல்யூஷன் வந்து சப்போஸ் இது எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வந்து 25 டிகிரி செல்சியஸ் எடுக்கிறப்ப அதோட இஎம்எஃப் வோல்டேஜ் எவ்வளோன்னா 1.107 வோல்டேஜில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது எக்ஸாம்பிளில் ஜிங்க் 2+, காப்பர் 2+ வந்து அதோட E0ஓட வேல்யூ எவ்வளோனா 1.107 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள்.